ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் அம்மா ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான கார சப்பாத்தி செஞ்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டு எல்லாத்தையும் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா பிசைஞ்சு தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கொட்டை கருவேப்பிலையும் 10 பல் பூண்டையும் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 கப் தேங்காய் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஈரப்பதம் போனோன்னு கொரகொரப்பாக அரைச்சதை போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி ஊற்றிக்கோங்க. நடுவில் கொஞ்சம் மசாலாவை வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. இப்போ கட்டையில் வச்சு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி சுற்றி சுற்றி விட்டு அழகாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா பூர்ணம் வெளியே வந்துடும். அதனால் மெதுவாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் போட்டு நம்ம சுட்டு எடுக்கலாம். வாங்க. தோசை தவாவில் போட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பிரட்டி போட்டு வேக விடுங்க. சைடும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் விருப்பம் பார்த்தா நெய் கூட ஊற்றிக்கலாம். 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. நடுவில் சாஸ் வச்சு ரோல் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம். இப்போ பாருங்க, எங்கள் அம்மா பிச்சு காமிக்கிறாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கு. மேலே நல்லா முழுன்னு இருக்கும். ரொம்ப சாஃப்டாக லேயராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.